Hi friends, welcome to Stella's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஓட்ஸ் உப்மா ரொம்ப சிம்பிளா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். weight loss processல இருக்குறவங்க ஓட்ஸை டெய்லி அவங்க சாப்பாட்டுல எடுக்கும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நாம plain ஓட்ஸா எடுக்காம அது கூட காய்கறிங்க அல்லது பழங்கள், dry fruits இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓட்ஸ் உப்மா பண்றதுக்கு ஒரு panல 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கறேன். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கணும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி உப்புமா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணது, ஒரு துண்டு இஞ்சி துருவி எடுத்துருக்குறோம், அதையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் காய்கறி எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் பொடிசாக கட் பண்ணது, 4லிருந்து 5 பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறோம். கூடவே 1/4 கப் அளவு கேப்சிகம், 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, இது கூட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் இந்த காய்கறி வேகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வேக விடணும். இப்போது காய்கறி எல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இனி இதில் நம்ம 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துருக்குறோம், அதனால் 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ஓட்ஸை இது கூட சேர்க்கணும். ஓட்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதை மெதுவாக கிளறி விடணும். இதை ரொம்ப கவனமாக மெதுவாகவே கிளறணும். அப்போ தான் உப்புமா நமக்கு கொஞ்சம் உதிரியாக வரும். இப்போது ஓட்ஸ் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நாம் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறமா உப்புமா ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்து இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட ஓட்ஸ் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 20 நிமிஷம் தான் ஆகும். இந்த உப்புமா ரொம்ப ஹெல்த்தியானது, அதோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.